மாறிட்டோம் அதிலேருந்து. உங்களை அந்த சவுண்ட் Sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. If all the things you never show, there are the things I want to know. Secrets start in your heart so slow. But if you don't wanna tell me now, I guess I'll never know. Losing almost all my energy. It's getting hard to talk to you, and I'm the only one who speaks. It's all the things you never show. There are the things I want to know. Secrets start in your heart so slow. But if you don't wanna tell me now, I guess I'll never know. Here we go, turning all the wrongs into rights. Here we go, you could take me there tonight. Whoa, this life is all we own. Whoa. ஸோ இப்போ ஓரளவு நம்ம ரீச் ஆகிட்டோம். இனி இந்த மலைக்கு மேலே இனியும் ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது, அது மேலே நம்ம ஏற போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். இவ்வளோ தூரம் நம்ம படி வழியாக கொஞ்சம் ஈஸியாக வந்தோம் லேண்டில். பட் இனி இதே மாதிரி தான் மலையை தான் ஏற தொடங்கணும். பட் இது வந்து தண்ணிக்குள்ளேயே பாதி இடம் இருக்கிறனால தண்ணிக்குள்ளே இறங்கிலாம் போக வேண்டிய நிலைமை. At 29 and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised. ஸோ இப்போ தான் லைட்டாக நான் குறுக்களி விழுந்தேன். இப்போ தண்ணியில் இறங்கி எடுத்து போக வேண்டிய நிலைமை. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து ஆழம் வந்து அந்தளவுக்கு ஆழம் கிடையாது, பட் நார்மலாக குளிக்க வேண்டிய ஆழம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம போக போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ நம்ம மேலே தான் போக போகிறோம். மேலே இதோட
ஸோ நிஜமாகவே இதே மாதிரி இடம் நம்ம ஊரில் இருக்கிறது ஒரு ஆச்சரியம் தான். பட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஊரில் இதே மாதிரி இடம் இருக்குது நிறைய பேர் தெரியவே மாட்டேங்குது. ஸோ நம்ம ஒரு டூரிஸ்ட்டாக நம்ம தான் என்கரேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வரணும். ஆக்சுவலி நீங்கள் இங்கே வரதுக்கு எந்த காசும் பே கூட பண்ண வேண்டாம். எந்த பார்க்கிங் டிக்கெட் அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட லைட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ மழை வேறு லைட்டாக பெய்யுது. ஸோ நான் வீடியோவில் கட் பண்ணுறேன், மேலே மேய்ட்டு மீடியா கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு இனி மேலே போனோம்ல, வா போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இனியும் மேலே வேறு ஏறணும். ஸோ தொடர்ந்து செல்வோம். நானும் என் ஃபோனு கீழே போகிறேன்னு தெரில. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்து என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். இதான் இடமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்துட்டு இருக்காரு அந்த ரோடை கிராஸ் பண்ணி. பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு அடுத்த ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்னு சொல்லலாம், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டியா? ஏய் சரி, ஓரளவு நம்ம இப்போ வந்துருக்கோம். இனி மேலே நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே குளிச்சுட்டு அப்புறம் மேலே போகலாம். ஏன்னா மேலே கொஞ்சம் கூட்டாக இருக்குது. அப்போ நம்ம கீழே வந்து இடத்துல குளிச்சுட்டு அப்புறம் மேலே போகலான்னு இருக்கோம். ஸோ அங்கே மேலே கூட்டமாக இருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறோம். ஸோ கண்டிப்பாக மேலே போகிறோம், அந்த வீடியோவும் இருக்குது. ஸோ இதான் நம்ம நண்பர்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க குளிக்க. ஸோ இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்க ரெடி ஆகும். அப்புறம் மேலே போகிறோம். ஸோ எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சும்மா என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லோரும் குளிக்க ரெடி ஆயாச்சு. அவங்க எல்லாம் கீழே சாடிட்டாங்க. நான் இங்கே கீழே சாட போகிறேன். நம்ம தலைவர் ஏதோ பல்ட்டியில் அடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தலைவர், அங்கே ஒருத்தர் மேலேருந்து சாட போகிறாரு. அண்ட் பேக்கில் நம்ம நண்பர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் என்ஜாய் பண்ண தான் போகிறோம். பார்த்தீங்களா ஒரு ரவுண்ட் குளிச்சுட்டோம். இப்போ மழையை இருந்து புரோட்டா சாப்பிட்டுருக்கோம். ஸோ இதான் பரோட்டா மழையில் மிக்ஸ் சிக்கன். எனக்கு தெரியாது பரோட்டா. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸாக மேலே குளிச்சுட்டு தான் இருக்கோம். அதான் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு உச்சி இன்னும் தான் இருக்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு டாப்லான வியூவில் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா கீழே தான் குளித்தோம். இப்போ மேலே முடிஞ்ச யாருக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஸோ புரோட்டாலாம் சாப்பிட்ருப்போம். அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நண்பர் இருக்காரு. எல்லாருமே மிகவும் உற்சாகமாக அடுத்த குளியலுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ண முடியுமான்னு தெரில, ஏன்னா மொபைல். ஆமாம். ஸோ ஒரு வழியாக எந்த ஒரு வெறும் ஆபத்தும் இல்லாமல் மேலே வந்துட்டோம். ஆனால் காலில் லைட்டாக ரத்தம் வர மாதிரி இருக்கு. பாருங்கள் எப்படியெல்லாம் யாரிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தின் மேல் கஷ்டம். ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் மேலே ஏறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு செங்குட்டான ஒரு ஏரியா மாதிரி. ஸோ நிஜமாகவே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் வரும்போது இது ஒரு வேறு லெவலான ஏரியா. இப்போ போகிற ஏரியா வந்து ரொம்ப ஹையில் இருக்குது. அதெல்லாம் குளிக்க சூப்பராக இருக்கிற ஒரு ஏரியாவும் ட்ரை பண்ண நான் மலையே தான் இருக்குது. அது இல்லாமல் ஒரு கை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறிட்டோம். ஸோ வியூ, திஸ் இஸ் த டாப் வியூ. இதை தாண்டி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, பட் அங்கெல்லாம் அலோடு இல்லை ஏறதுக்கு. ஸோ அங்கெல்லாம் நம்மளாம் போக முடியாது. ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல குளிச்சுட்டு 2 வீடியோ எடுத்துகிட்டு போவோம். இப்போ அதிக அளவில் மழை.
இல்லை இப்படி இடத்துல நான் வரவே இல்லைல்ல. முடிஞ்சு கதை வழி மாறு. இது வேண்டாம். இல்லை இப்படி கம்பியை நம்ம பார்க்கல. எங்க தலைவர் வந்து வழி மாறி இப்போ நாங்க ஏதோ கரண்ட் அடிச்ச கம்பியெல்லாம் இருக்கு. இந்த கம்பியில சாக்கடிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ எங்கெல்லாமோ போறோம்யா. ஸோ நம்ம ட்ரிப் இப்போ கொஞ்சம் த்ரில்லிங்காக மாறிட்டு. ஸோ மழை நேரம் வழி மாறிங்க பாருங்களேன். சுற்றி பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் காடு மட்டும்தான். வேற எதுவுமே இல்லை. மீண்டும் நம்ம எப்படியோ வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நாம் வந்து இப்படி போனது பதிலாக சுற்றி வந்துட்டோம். அவ்வளோதான். பேக் டு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடல், அது என்னது அருவி ஓடுது. ஸோ ஃபைனலாக மழையில் நம்ம கீழே இறங்கிட்டோம். இப்போ கிட்ட ரோடு கிட்ட வந்துட்டோம். ஸோ பேக்கில் பாருங்க. கிரேட் என்ஜாய்மெண்ட். நிஜமாகவே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் மழை வேறு இடையில பெஞ்சு இடிலாம் இடிச்சு அப்புறம் வலிக்கு கீழே விழுந்தோம். இந்த மாதிரி நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னு ஷேர் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய தெரியப்படுத்துங்க. அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you. Who is this guy?